ஒரு தடவை நான் சவுதியில் இருக்கும்போது ரூமில் படுத்திருக்கிறேன். கர்த்தர் சொப்பனத்தினால் தரிசனத்தை தந்தார். எப்படின்னு கேட்டால், 40வது கிலோமீட்டரில் போகும்போது, 30வது கிலோமீட்டரில் போகும்போது ஒரு சின்ன பாலம் முடிகிற இடம், ஒரு 40 அடி பள்ளம், அப்படியே சரிவான ரோட்லேருந்து பள்ளம் சரிவு, அது குத்துற பள்ளம் இல்லை, சரிவான பள்ளம். அந்த இடத்துல போகும்போது ஒரு ராடு கட்டாவி சீரிங் தன்னைத்தானே சுற்றி வண்டி 3 மறிகிறதாக சொப்பனம் கண்டேன். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொப்பனம் கண்டேன். இது எதற்கு சொல்கிறேன்னா, எந்த ஆபத்து காலத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் உனக்கும் எனக்கும் உதவி செய்கிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஆமேன். நான் சாதா 1 மணிக்கு மார்க்கெட்டில் போய் காசை வாங்கிட்டு சிக்காக்கா என்று சொல்லுகிற இடம் 156 கிலோமீட்ரு, அது கிளம்பி போகிறது வழக்கம். அன்னைக்கு 1 ஹவர் கூட லேட் ஆயாச்சு. எனக்கு போக்கு மனசு இல்லை, ஆனால் போகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. சரி, ஒன்றும் செய்யாதுன்னு அப்படியே ஒரு அசட்டையாக நினச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு நாளுமே நான் வண்டியில் தண்ணி பார்க்க மாட்டேன், ஒன்றும் பார்க்க மாட்டேன். அன்னைக்கு தண்ணி, ஆயில், அதே மாதிரி அந்த கட்டான ராடு எப்படி இருக்குன்னு கல்லெடுத்து அடியில் கிடந்து தட்டி பார்க்குறேன். ஆமேன். தட்டி பார்க்குறேன். தட்டி பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன். கரெக்டாக அந்த 30வது கிலோமீட்டரில் சடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டு சீரும் சுற்றிச்சு. 3 பல்ட்டி அடிக்குது. 3 பல்ட்டி அடிக்கும்போதும் வண்டிக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே 3 பல்ட்டி அடித்து 3வது பல்ட்டி டயர் 4 மேலே இருக்குது, கழுத்தூத்தர கிடக்குது. அப்போ வெளியில் வருவதற்கு எனக்கு சைடு டோர் ஒன்றும் திறக்க முடியாது, எல்லாம் அடித்து சம்மந்தி போல் ஆயிருக்கு. ஆமேன். இப்போ வெளியில் வரணும். ஃப்ரெண்டு பானட்டில் கொஞ்சம் போல இடம், தலையை சரித்து உள்ளே வந்து வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தேன், நின்னா தலை சுத்துது, கீழே விழுகிறேன். அந்த பாலைவனத்தில் யாரும் இல்லை. அப்போ அந்த ரோட்லோடி போன ஒரு சவுதி குடும்பம் கண்டு அம்துல்லா சலாமேன்னு, அதாவது நல்லா இருக்குதியா கர்த்தர், என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம சொல்லி வந்து நல்லா இருக்குதியா, பாதுகாக்கப்பட்டுட்டியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னு சொன்னது போல் அவங்க அரபியில் வந்து பேசி கட்டி சேர்ந்து உண்மை கொடுக்கறது வழக்கம், முத்தம் கொடுப்பாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் இருந்து எல்லாருமே சேர்ந்து கையை பிடிச்சி என்ன செய்யுங்க, முத்தம் தாராங்க. வேற யார் வண்டிக்குள்ளே இருக்கிறாங்கன்னு பார்க்க போகிறாங்க. நான் என்ன வேற யாரும் இல்லைன்னு ஆச்சரியப்பட்டார்கள். வண்டி கடந்த இருந்த சூழ்நிலையை பார்த்துட்டு நான் உயிரோடு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ விழுந்து எழுந்திரிச்சு நிற்கும்போது என் பட்டக்ஸில் 2 கம்பி குத்திட்டு நிற்குது. அதை பிடுங்கி எறிகிறேன், பிளட்டு பீரிட்டு பாயுது. அப்போ பிளட்டு நிற்கணும் என்கிற முறையில் நான் என்ன செய்கிறேன், அந்த பாலைவனத்தில் பச்சளை ஒன்றும் கிடைக்காது, மணலை வாரி தேய்க்கலாம் என்று நினச்சிட்டு மணல் வார போகும்போது அங்கு 2 செடி நிற்கி கொழுகொழுப்பா. ஆமேன். எத்தனை செடி? 2 செடி கொழுகொழுப்பா நிற்குது. அதை பறித்து கசக்குன்னா நல்ல பசை. அந்த இதை வச்சம் பாருங்க, ஸ்பாட்டில் பிளட் நெஞ்சுது நின்றுது. இன்னும் வேறு ஆஸ்பத்திரி போகல, தையல் போடலை. 1க்கு போட்டால் 4 தையல் போடணும், 1க்கு போட்டால் 2 தையல் போடணும். ஆண்டோடைய கிருபையில் இன்னும் வேற அது அந்த தளம்பு ஒரு சின்ன 2 தையல் போட வேண்டியது தளம்பு எதேசம் மங்கிட்டு 4 தையல் போட வேண்டியது இன்னும் பாதி தளம்பு இருக்கு. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த 2 செடின்னு சொன்னோன்னா இன்னொரு 2 செடியை பற்றி உங்களுக்கு சாட்சி சொல்லுகிறேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நான் ஆராதனை தொடங்கி சபை தொடங்கி முதல் 21 நாள் ஜெபம் வைத்தேன். முதல் 21 நாள் ஜெபம். அந்த 21 நாள் ஜெபத்தில் ஒரு 20-25 பேர் இருக்கும். நல்ல துதி, ஆராதனை, ஜெபம்.
ஒரு ஒரு 10 12 13 நாள் ஆகும்போது தொண்டையெல்லாம் கட்டிட்டு தொண்டையெல்லாம் கட்டிட்டு பேச முடியாது. அப்போதான் ஒரு நாள் காலையில் சொல்கிறேன், யாரெல்லாமோ நிறைய ஆலோசனை தந்தாங்க, அதை குடிக்கணும் இதை குடிக்கணும் அது குடிக்கணும் இதை குடிக்கணும்னு. அப்போ என்னுடைய இடத்துல துளசி போட்டு குடித்தா, துளசி இலை யாருக்கெல்லாம் தெரியும், போட்டு குடித்தா டீ குடித்தது போல் இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம இப்போ இருக்க கிச்சனுக்கு அந்த பக்கம் 2 செடி நின்று, காம்பவுண்ட் அருவில் ஒன்று, இந்த பக்கத்தில் ஒன்று, 2 செடியும் நல்ல கொழு கொழுப்பாக நின்று. அப்போ நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி துளசி இலையை போட்டு டீ காய்ச்சி தான் சொன்னேன். அவங்க டீ காய்ச்சி தந்தாங்க. குடிச்சக்கு இதமாக இருந்து, நல்ல தொண்டைக்கு சுகமாக இருந்து. அப்போ அது எனக்கு ஒரு மருந்து போல தோணுச்சு. ஆமென். அப்படி தொண்டைக்கு ஒரு ரிலீஃப். உண்மையாக சொல்கிறேன், மறுநாளும் காலத்தை எழும்பி சொல்கிறேன் பாஸ்டர் அம்மாட்ட, இங்கே பாரு அது நல்லா இருக்குது, தொண்டைக்கும் நல்லா இருந்தது, அந்த துளசி செடியிலேருந்து கொஞ்சம் எடுத்து இன்னும் செய், ஒரு டீ போட்டு தான்னு சொல்கிறேன். மறுநாள் காலையில் அம்மா அந்த துளசி செடியை பறிக்க போகும்பா 2 செடியும் கரிஞ்சு நிற்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அன்னைக்கு இருந்தவர்கள் செடியை கண்டார்கள், சாட்சி. அங்கே 2 செடி மாயமாக போச்சு, இங்கே 2 கொளுத்த செடி பட்டு போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பு. ஆண்டவர் எல்லா இடத்திலையும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன்.